குழுவில் ஒரு முஸ்லீம் இல்ல வெக்கமடாப்பா அதுக்கு வெக்கப்பட்ட வேண்டுகை வைக்க வையா அதே நேரத்தில் பிறகு பார்த்தால் இவருடைய அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் இல்ல ஏதோ கடவுள் புண்ணியத்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த பிரதி சபாநாயகர் கதிரையில வந்து ஒரு முஸ்லீம் மறுத்தி விட்டுருக்காங்க என்னக்கு அந்த தூக்குறாங்க தெரியாது அந்த எதிர்க்கட்சி நல்ல என்னோட சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய இனத்துக்கு எந்த ஒரு முஸ்லீம் நபராவது ஒரு காலத்தில் உதவி செய்திருந்தால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கடைசி கிழமைகள் அந்த நன்றி கடனை செஞ்சோட்டு கடனை செய்து கொண்டு போவதற்கு தான் அந்த சில நிமிடங்களை பாவிக்க ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன் 1995 ஆண்டு எம்எச்ஏ அஷ்ரம் அவர்கள் தமிழ் மக்கள் பொட்டுகள் அணிந்து ரூபகாயினில செய்தி வாசிக்கலாம் என்று சட்டங்களை சந்திரிகாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த போது அந்த மனிதன் தன்னுடைய இனத்தினுடைய வரிகளை விட்டு தமிழ் மக்களுக்காக போராடியது அந்த நன்றி கடன் மட்டும்தான் இன்றைக்கு என்னுடைய பேச்சுக்கு முக்கியமான காரணம் அன்று அவர் சொன்ன அந்த ஆங்கில வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்கிறேன். I wish to quote something from the Holy Quran. People destiny will not be changed unless the people change their destiny. சகோதர முஸ்லிம் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறது என்னுடைய இனத்திலிருந்து உங்களுடைய இனத்துக்கு கல்லறியப்படுமாக இருந்தால் அந்த கற்களை எங்களுடைய இதயம் தாங்கிக் கொள்ளும். இதே நேரத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இல்லாத காலத்தில் எங்களுடைய இனம் நோக்கி உங்களுடைய முஸ்லிம் அடிப்படைவாதிகள் யாராவது எந்த இனவாத கருத்துக்களை தெரிவித்தால் அன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த பாராளுமன்றத்திலே கதைப்பார். நான் இருக்க போவதில்லை, இந்த பாராளுமன்றத்திலே நான் இருக்க போவதில்லை. ஆனால் அன்று நான் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மாகாண சபை வருமாக இருந்தால் இன்றைக்கு சொல்லுகிறேன் பொம்மை வழி காக்கை தீவு பிரதேசங்கள் தான் வடக்கு மாநிலத்தில் அதிமோசமாக சுகாதாரத்துறை சீரழிந்த ஒரு பிரதேசமாக இன்று வரைக்கும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் முஸ்லிம் மக்களை யாழ்ப்பாணத்தில் மீள குடியமர்த்துகிறோம் என்ற பெயரில் அந்த இடத்துல போய் பாருங்க, பொம்மை வழியை போய் பாருங்க காக்கதீவை. நான் இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும், ஒரு தமிழ் நான் சொல்றேன், இன்றைக்கு வடக்கு மாநில சபை எடுக்கணும். முதலாக அபிவிருத்தி செய்வது பொம்மை வழி காக்கதீவு பகுதியில் மக்கள் வாழுகிற இடம். அடுத்த மலையண்டவன சரதகடி கொண்டு வைப்பாங்க. ஏனென்றால் உதவித்தொகை கொடுக்கிறோம், டாஸ்போராட்ட காசு வேண்டி முஸ்லிம் மக்களுக்கு கொடுக்கிறோம். அது இல்ல, ஒரு இனம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த எந்த இனம் பாதிக்கப்படுத்துகிறதோ அந்த இனத்திலிருந்து கலைப்பதுதான் ஒரு முழுவதும் உள்ள ஒரு மனிதனுடைய வேலை. இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விடயம் வந்து சேகுவேர் அவர்களால் எழுதப்பட்டது. தவறை தவறு என்று சொல்லாவிட்டால் நீங்கள் தான் அடிமைத்தனத்தின் மிக கீழ்த்தரமான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சேகுவேரா சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விடயத்தில் வந்து நாளை சிறப்பு பேரணை ஒன்று கூட நான் போட்டுக்கிறேன் இந்த பாராளுமன்றத்தில். தமிழ் மக்கள் சார்பாக என்னுடைய நகமும் சதையுமாக வாழ்ந்த இந்த பாத்தன் கிழக்கு மாவட்டத்தில் ஒரு வெங்காயம், எனக்கு அந்த பேர் தெரியல, ஒரு வெங்காயம் உண்டு ஈரோஸ்ல இருந்து. அது வந்து கிழக்கு மக்கள் 40 வருஷமாக அரசியல் செய்யறாங்க. சுபாஷ் எனக்கு விளங்கல் என்னென்றால் இந்த வரைக்கும் சொல்லுறேன், கிழக்கு மாகாணத்தில் தமிழ் விடுதலை புலிகளால் கொலைகள் நடந்த என்றால் இந்த ஈரோஸ் மாதிரியான இந்த கட்டமைப்புகள் தான் முஸ்லிம் மக்களை வெட்டி கொண்டது. அது ஒட்டுமொத்தமாக தேசிய தலைவர் பிரபாகரன் கையில் போய் விழுந்தது. அதே நேரத்தில் முஸ்லிம் மக்கள் ஒரு சில பேர் செய்த இந்த கொலைகள் தான், ஒரு சில பேர் செய்த இந்த இதுதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் தமிழ் மக்களையும் இன்று வரைக்கும் பிரித்து வைத்திருக்கிறது. அடிபட்டு அடிபட போறோம். எனக்கு விளங்கல காதர் மஸ்தான் நாங்கடன் அண்ணன் எத்தனை நாள் அடிபட போறோம், இந்த பிரச்சனைகளுக்காக எத்தனை நாளைக்கு அடிபட போறோம். இன்றைக்கு நாங்க நிப்பாட்டமோ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் கலைக்கிறார் அந்த விடயத்தில் வந்து என்னுடைய சுகாதார அமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு 9 உதவியாளர்களை இடமாற்றுவது அல்ல எங்களுடைய தீர்வு. அந்த நான் நாளைக்கு சிறப்பு பேரணை போட்டிருக்கிறேன். அவர்களுக்கு கட்டாயம் வந்து போலீஸிலே இணைவதற்குரிய யூனிஃபார்ம், அதே நேரத்தில் இன்றைக்கு கூட கல்போட வைத்தியசாலையில் போனால் என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளைகள் 2 பேர் வந்து முஸ்லீம் பிள்ளைகள். என்னோட இன்டர்ன் செய்த பிள்ளை இன்றைக்கு அவளை கன்சல்டன்ட், அவளோட சேர்ந்து நான் இன்றைக்கு இன்டர்ன் செய்தேன். அவளை ஸ்காப் போட்டுப்பாளவே அவளோட தங்கச்சி மாதிரி. ஆனால் இன்றைக்கு எனக்கு விளங்கல இந்த சமூகத்தில் அரசாங்கத்தில் இருக்கிற இவங்க பேசாதீங்கடா, கவலையா இருக்கு. முஸ்லீம் இனத்திட்ட வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் பேச பாவண்டா, அவங்களுக்கு வாயும் இல்ல, வேற இடத்துல இருக்கிறதும் இல்ல, எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிறாங்க. அவங்களால கதைக்கலாது. அவர்களுடைய நிலைமை அவங்க எங்களுடைய கண்டில வந்து கதைக்கதான் எங்களுக்கு விளங்கும். அவங்க சொல்லித்தான் நாங்கள் இதுல கலைக்கிறோமாவே. ගෞරව සභානායකවරයා අතුරුබක් සානායකයන්ට මම සානායකට සපෝට් එකක් දෙන්න කියලා ටී-ෂර්ට් එක දාගෙන හිටපු පොරක්නේ. එතකොට ගොඩක් හිතාගෙන ආවා මේ රටේ සම්පූර්ණම ලස්සන වෙලා මේ වල්පල ටිකක් අයින් කරලා වල්පල ටිකක් ගෙන තියනවා කියලා අන්තිමට අපි ගෙනලා තිබ්බේ මේ පාර්ලිමේන්තුව කක්කුස් මාලිව. හරිද? කක්කුස් මාලිවයි උගණ්ඩා අනංගිවයි ගෙනලා තිබ්බේ පාර්ලිමේන්තුව. ඇත්තටම කනකාට වෙනවා මේ පාර්ලිමේන්තු MP ගැන මේ නගිටලා ස්ටොප් වොච් එක බලාගෙන කතා කරන්න ඕන විදියට මේ පාර්ලිමේන්තුව පත් කරලා තිනවා. ඇත්තටම ඔයගොල්ලෝ හිතලා බලන්නකෝ. ඔයගොල්ලෝට ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් කෙනෙක් ඉඳලා ඒ ගර්ල්ෆ්‍රෙන්ඩ් හැමදාම බොරුවක් කියනවනේ, පච්චයක් ගහනවනේ. රැට නිදාගන්න කැමති වෙයිද? නෑනේ. ඒ වගේ තමයි අපේ රටට අපේ ලොක්කාව අපි 2024 දැම්මා. හැමදාම කියන්නේ බොරුනේ යන්නේ. හැම එකටම කියන්නේ ඔයගොල්ලෝ කිව්වා ජාතිවාදී ආණ්ඩු නෑ, කිසි දෙයක් නෑ කියලා. දැන් ඔය පුපුරලා තියෙනවා නගිනගර පැත්තට මේ